சட்டமன்றத்தில் ஜாதகமே கிடையாது. அவர் சர்வாதிகாரி. அப்பா ஒரு சபாநாயகர் சர்வாதிகாரி. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. எல்லாருடைய உள்ளத்தையும் நெஞ்சை உருக்கி இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டெல்லியில நடந்த ஒரு பெண் சம்பவம் எப்படி இந்திய நாட்டை உலுக்கியது, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அதை போல அண்ணா பல்கலைக்கழக மாணவியருடைய பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு மக்கள் எல்லாம் உலுக்கி இருக்குது. இதுக்கு அரசு உடனடியாக தீவிரமாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கல. அதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மகளிர் அணி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அமைதி வழியில் அறவழியில் ஆர்ப்பாட்டம் அனுமதி இடத்துல எங்க திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டம் செய்து போன மகளிருக்காக போராடுறாங்க. இப்போ மகளிரை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான செயல். இது வன்மையா கண்டிக்கணும். ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது. எல்லாரும் மேலேயும் இது நாங்க மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சியும் எல்லா அமைப்புகளும் போராடுறாங்க. அதனால ஜனநாயக உரிமையை நெரிக்கிற செயலா தான் பார்க்கணும். இப்போ ஆளுங்கட்சி எதுக்கு போராட்டம் நடத்தணும்? யாருக்காக போராட்டம் நடத்தணும்? எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துறது நியாயமானது. ஜனநாயக கடமை ஆற்றாங்க. ஆளுங்கட்சி தான் அதிகாரம் இருக்கு. நீங்க நடவடிக்கை எடுங்க. எதுக்கு எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறீங்க? அதுக்கான ஒரு போராட்டம் தேவையற்றது. சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ 2019ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 27 மாவட்டங்கள்ல தேர்தல் நடந்தது. உள்ளாட்சி தேர்தல். அதுல ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், இப்படி ஏறக்குறைய 97,000 பேர் பதவியை கடந்த 5ஆம் தேதியோடு முடிக்கப்பட்டு நேற்று 6ஆம் தேதி எல்லா பதிவேடுகளையும் வாங்கிக்கிட்டாங்க. அப்படி இந்த உள்ளாட்சி அமைப்பில் பணியாற்றி 5 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா பண்ணாங்க. அவங்க மனம் தளராம பொது பணியில, மக்கள் பணியில தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். இப்ப அதுக்கு தனி அலுவலர்கள் போட்டிருக்கிறாங்க. இந்த தனி அலுவலர்கள் பதவி காலத்தை நீட்டிக்க கூடாது. ஜனநாயக முறையில மிக நேர்மையாகவும் உடனடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த வேண்டும். 27 மாவட்டங்கள்ல ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நேர்மையாக நியாயமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துறோம். நன்றி. அதாவது பொதுவாகவே பேரவைத் தலைவர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, நாட்டு மக்களை எதிர்பார்க்கிறது சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில ஒளிபரப்பணும். எப்பதான் எல்லாம் பார்ப்பாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, எதிர்கட்சிகள் என்ன கேட்கறாங்க, ஆளுநர் என்ன சொல்றாரு, அரசு தரப்புல என்ன நடக்குதுங்கிறத மக்கள் புரிந்து கொள்வதற்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில ஒளிபரப்பணும். அது இல்லாம ஏமாற்றம் அளிக்கிற செயலாதான் நாங்க பார்க்கணும். சட்டமன்றத்தில் ஜாதகமே கிடையாது. அவர் சர்வாதிகாரி. அப்பா ஒரு சபாநாயகர் சர்வாதிகாரி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.